ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் இப்போ கத்தார் வந்துட்டோம். இப்போ ஹோட்டல் குவாரண்டைனில் இருக்கோம். ஹோட்டல் குவாரண்டைன் வந்து ப்ரீமியர் இன் எஜுகேஷன் சிட்டி தோஹாவில் இருக்கிறோம். எங்களுக்கு வீட்டு பக்கம் அப்படின்றனால இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ரூம் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் டோர். உள்ளே என்டர் ஆன உடனே இங்கே சைடில் வந்து டேபிள் வச்சுருக்காங்க திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு உட்கார்ற மாதிரி ஸ்டூலு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கண்ணாடி. அண்ட் தென் இங்கே வந்து ஹேங்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி. பிரஷிவ்ராம், ஹாய். அவர் சார் ரொம்ப பசியில் இருக்கிறாரு, அதனால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுத்துருக்கேன். ஃபுட்டுக்கு தான் வெயிட்டிங். பிரேக்ஃபாஸ்ட் வந்தோடனே ஊட்டணும். கண்ணாடி. இங்கே வந்து ஃபுல் லென்த்துக்கு ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து பாத்ரூம். ஸோ பாத்ரூம் வந்து குட்டி தான். உள்ளே நுழைஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக கண்ணாடி இருக்குது. இங்கே வந்து சிங்க்கு அண்ட் ரைட் சைடில் வந்து டாய்லெட் பவுல். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பாத் டப் இருக்குது. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்களா? தூங்கி எழுந்திரிச்சிங்களா? அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் லெஃப்டில் டேபிள். பாருங்கள், இவன் பண்ண வேலையை. விளாட்றது கையில் கொடுத்தா தூக்கி வீசிட்டான். டஸ்ட்பின்குள்ளே போட்டால், அதனால் டஸ்ட்பினை தூக்கி மேலே வச்சுட்டேன். அதை வச்சு விளாட ஆரம்பித்தனால. ஸோ இங்கே வந்து கெட்டில் அண்ட் டீ, காஃபி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கப் கூட இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் டேபிள் லேம்ப், ஃபோன் அண்ட் வந்து மேலே டிவி அண்ட் தென் சேரு. ஐ திங்க் இங்கே ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இது ஓப்பன் பண்ணல. ஆமாம், ஃப்ரிட்ஜ் இருக்குது. வேணால் ஏதாவது உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே வந்து ஒரு பெரிய பெட்டு. அண்ட் தென் இங்கே சைடில் வந்து வால் பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எண்டில் வந்து சோஃபாவுக்கு பதிலாக சிங்கிள் காட் போட்டிருக்காங்க. நான் பெட்டில் வந்து இவனை வச்சு படுத்தேன்னா அவன் திடீர்னு எந்திரிச்சு உட்காருவான். அப்படின்றப்ப விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெட்ஷீட்டை இந்த கார்னரில் நல்லா விரித்து தலாணி போட்டு படுத்துட்டோம். நாங்கள் ஏர்லி மார்னிங் 3:30, 4 o'clock வந்தோம். அதனால் வந்த உடனே குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு படுத்து தூங்கிட்டோம். ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்ச பிறகு தான் ஓகே ஆயிருக்கு. ஸோ இங்கே இருந்து வியூ பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரஷிவ் சார் ஏற்றி விட்டால் இங்கே மேலே ஏறி நின்று வேடிக்கை பார்ப்பாரு சார். ஸோ நல்லா வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது வண்டி போனால் அவன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே அந்த சைட் டேபிள் மாதிரி அப்படியே இதில் வச்சுருக்காங்க, ட்ரா மாதிரி ஏதாவது வச்சுக்கிறதுக்கு. இதுதான் சாருக்கு வேலை. இங்கே இருக்கிறத எடுத்து அங்கே போட, அங்கே இருக்கிறத எடுத்து இங்கே போட. எங்கம்மா உங்கள் பாட்டில் எங்க? அது கிடையாது, உங்கள் பாட்டில் எங்க? ஜூஸ் பாட்டில் எங்க? எங்கே போட்டிங்க? அடியில் போட்டிங்களா? அதனால தான் அடியில் பார்க்குறீங்களா? இங்கே வாங்க, மேலே ஏறுங்க. ஜன்னல் வழியாக பார்க்குறீங்களா வேடிக்கை? இங்கே பாருங்க. பிரஷிவ்ராம், அடியில் அப்படி என்ன உனக்கு தெரியுது? ஆக்சுவலாக அடியில் வந்து ஒரு காட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. வேணும்னா இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் அது இழுத்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் எங்களோட குட்டி ரூம் டூர். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்லாம் வர்றப்ப நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன், ஃபுட் எப்படி வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் இவனோட சேட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன். இந்த சோஃபானா ஏறிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த பெட்டை பார்த்தோடனே ஒரு சந்தோஷம் இருந்தது, ஏற மாட்டான் அப்படின்னு. கடைசியில் இந்த பெட்டு அவன் ஹைட்டுக்கு இருக்குது ஏறுறதுக்கு. இந்த ஏறி இப்படி நின்று வேடிக்கை பார்க்க, அடுத்தது ஏறுறது. இது வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் இது தொங்கிட்டு இருந்தது, அது ஓரம் தள்ள முடியலன்னு சொல்லிட்டு முடிச்சு போட்டு விட்டேன். அப்போ தான் அவனுக்கும் வேடிக்கை பார்க்க முடியும், கொஞ்சம் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பார்க்குறீங்க? பார்க்குறீங்களா? கார் போகுதா? கார் எப்படிம்மா போகும்? ஸ்வைங் போகுமா? அப்படி போகுமா? மஞ்சள் 5 சின்ன வீரல்கள், 5 சின்ன வீரல்கள்,
முடி தீர. ஓ இப்படி வேடிக்கை பக்கத்துலேயே கொஞ்சம் பொழுது போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். பிரஷிவ்ராம் என்னம்மா பண்ணுற? எங்க லயன் எங்கம்மா? லயன் ஓ லயன் பொம்மை எடு. ஒன்று ஒன்றா எடுத்து வெளில போடுறீங்களா? ஸோ எனக்கும் பிரஷிவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதான் பிரேக்ஃபாஸ்ட். பரோட்டா அண்ட் சன்னா மசாலா. இன்னொன்றும் அதே தான் போல். அதுக்கப்புறம் வந்து கேர்டு கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட் சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இவனுக்கு அப்போவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு பிரஷிவுக்கு. பாருங்கள் டப்பாவை கடிச்சிக்கிட்டு இருக்கான். தரேம்மா, எடுத்து தரவா? ஃப்ரூட் தரவா? பரோட்டா சாப்பிட்றீங்களா? அம்மா சென்னா சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு சென்னா சாப்பிட்லாம். சரி ஓகே, நான் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு வரேன். ஸோ பரோட்டா சின்னா. ஆனால் பரோட்டா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ வந்து பிரஷிவுக்கு வந்து நான் பரோட்டா கொடுக்கல. சென்னாவும் அதில் இருக்க உருளைக்கிழங்கு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் இப்போது. பாவம் பிள்ளைக்கு ஒரே பசி. காலையில் கொஞ்சம் உலர் திராட்சையும் ஃப்ரூட் ஜூஸும் கொடுத்து சமாளிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு மேலே சமாளிக்க முடியல, அவனுக்கு ரொம்ப பசி வேறு. தாய்ப்பாலும் ஓரளவுக்கு தான் வந்து பசி தாங்கும். ஏன்னா வளர்ந்துட்டாங்கல்ல குழந்தைங்க. ஸோ ஓட அடன் விளாடுறப்ப அவங்களுக்கு தாய்ப்பாலும் ஓரளவு தான் பசி தாங்கும். ஸோ ஃபுட்டு சாலிடுன்னு கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்காம்மா? வா. சரிம்மா, இந்தாங்க. ஸோ எங்களோட வியூ இதுதான். நான் அப்போவே காமிச்சேன்ல. ஸோ இது வந்து எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம். இந்த இது 2022 FIFA வேர்ல்டு கப்புக்கு வந்து இங்கே இது பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் தி கேம்ஸ் இங்கே நடக்க போகுது. அதுக்கப்புறம் இதுதான் மெயின் அந்த எஜுகேஷன் சிட்டி ஏரியா. அதுக்கப்புறம் இங்கே கீழே ஹோட்டல் என்ட்ரன்ஸ். எங்களுக்கு ஹோட்டல் என்ட்ரன்ஸ் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அப்பா வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு திங்ஸ் எடுக்க வந்தால் நாங்கள் பார்க்கலாம். என்னம்மா அப்பாவை பார்க்கலாம் இல்லைம்மா? ஆனால் அப்பா தான் நம்மளை பார்க்க முடியாது என்னம்மா. ஸோ லன்ச்சு வந்துருச்சு. இதான் லன்ச்சு. லன்ச் வந்து ரைஸ், சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு குழம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொலஸ்லா அண்ட் தென் ஏதோ கஸ்டர்ட் மாதிரி புட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் ப்ரெஷருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவன் இவ்வளோ சாப்பிடுவானான்னு தெரியலை. இங்கே பாருங்கள் இங்கே பண்ணி வச்சுருக்க வேலையை. என்ன பண்ணுறீங்க பிரஷிவ்ராம்? ஏன் மண்டை இப்படி பேன் இருக்கு? எங்க போறீங்க? தண்ணி தண்ணி குடிக்க போறியா? சரி இந்தா குடி. ஒழிச்சு வை. வாட்டர் பாட்டில் ஒழிச்சு வை. அப்புறம் காணோன்னு தேடக்கூடாது. சரியா? சரி லன்ச் சாப்பிடுவோமா? சரி வா சாப்பிடுவோம். லன்ச்சை வந்து நம்ம குழந்தைக்கு வந்து வேணும்னா அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீழே கேட்டுக்கலாம். ஸ்பைஸ் கம்மியாகவோ இல்லாட்டி வந்து வெஜிடபிள்ஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் ஹோட்டலில் கேட்டாலே கொடுப்பாங்க நார்மலாக. பட் என்னோடய குழந்தை வந்து கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த கிரேவி தான் மிக்ஸ் பண்ணியெல்லாம் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து எனக்கு ஓகே. பட் இன்னும் ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஹோட்டலில் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்டாச்சு. பிரஷிவ் வந்து கொஞ்சோண்டு சிக்கன், ரைஸ் கொஞ்சம் விதையாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு வாய் 2 வாய் தான் வாங்கினார். அதுக்கு மேலே வாங்கலை. அதுக்கப்புறம் கிரேவியில் வந்து கொஞ்சம் பட்டாணி இருந்தது, அது கொடுத்தேன். அதுக்கப்புறம் தயிர் காலையில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த தயிர் கொஞ்சம் சாப்பிட்டாரு.
அவ்வளோதான். அதுக்கு மேலே அப்புறமா வந்து அந்த ஃப்ரூட்ஸ் மார்னிங் கொடுத்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் பனானா இருக்குது, அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து பாட்டில் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா தண்ணி கொடுத்தா நீ தான் குடிக்க மாட்டேங்கிறல்ல, அப்புறம் எதுக்கு இது? சரி இதை எடு, அம்மா இதில் இருக்கு பாரு தண்ணி, இதில் குடிங்க. உனக்கு அதில் தான் வேணுமா? அது கொட்டிடும் அம்மா. சரி இந்த இதில் குடி தண்ணி. இது வேணாம்மா. சரி ஓப்பன் பண்ணுறேன். அது ஓப்பன் பண்ண முடியாதும்மா. அம்மா 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 திறக்க முடியலம்மா, டைட்டாக மூடி இருக்கு. இப்போ என்ன புதுசாக அடம் பிடிக்கிறேன் நீங்கள்?